வணக்கம் நேர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் திருப்பனையூர் சௌந்தரேஸ்வரர் கோவில். துணையிருந்த விநாயகர். கரிகால சோழன் தன் அரசினை மீட்க உதவிய விநாயகர். திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள ஆண்டிப்பந்தலில் இருந்து கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவார தலம் திருப்பனையூர். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 145வது தலம் இதுவாகும். இறைவன் திருநாமம் சௌந்தரேஸ்வரர் அழகியநாதர், இறைவியின் திருநாமம் பெரியநாயகி. இத்தலம் தாளவனம், தளவனேஸ்வரம், ராஜேந்திர சோழப்பனையூர் என பழங்காலத்தில் அழைக்கப்பட்டது. பனைமரங்களை மிகுதியாக கொண்ட மணற்பாங்கான ஊர் என்பதால் இதற்கு தாளவனம் என்ற பெயர் வந்தது. தாளம் அல்லது தாளம் என்பதற்கு பனை என்ற பொருள். இக்கோவில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இக்கோவிலில் தனிச்சன்னதியில் துணையிருந்த விநாயகர் எழுந்தருளியிருக்கிறார். இந்த விநாயகர் இப்பெயரை பெறுவதற்கு பின்னால் சோழ நாட்டு வரலாற்று நிகழ்ச்சி ஒன்று உள்ளது. முற்காலச் சோழர்களில் மிகவும் புகழ்பெற்றவன் கரிகாலச் சோழன். இவன் சிறியவனாக இருக்கும்போது தாயாதிகளின் சூழ்ச்சியால் அவனது தந்தை கொல்லப்பட்டார். தாயாதிகள் கரிகாலனையும் கொன்று சோழ நாட்டை கைப்பற்ற முனைந்தபோது அவனது தாய்மாமன் இரும்பிடர்தலையார் என்னும் சங்கப்புலவர் பிறர் அறியாமல் குழந்தையையும் தாயையும் பனையூருக்கு அனுப்பி வைத்தார். அரசி தன் மகனுடன் இவ்வூருக்கு வந்து இங்கு அமைந்துள்ள சௌந்தரேஸ்வரர் கோவிலில் அடைக்கலம் புகுந்து இத்தலத்து விநாயகரிடம் முறையிட விநாயகரின் துணையால் கரிகாலன் 8 ஆண்டுகள் இத்தலத்தில் பாதுகாப்பாக இருந்தான். பங்காளிகளுக்கு பயந்து தன் தாயோடு இளவயதில் இவ்வூரில் தலைமறைவாகத் தங்கி வளர்ந்து வந்த கரிகால சோழனுக்கு துணையாயிருந்து அருளி அவனை பேரரசனாக்கினார் இத்தல விநாயகர். கரிகாலச் சோழனுக்குத் துணையிருந்ததனால் இத்தல விநாயகர் துணையிருந்த விநாயகர் என்னும் பெயர் பெற்றார். இக்கோவிலில் உள்ள சோமாஸ்கந்தர் திருமேனி புதுமையான அமைப்பாக இடக்கையில் பழம் ஒன்றை ஏந்திய வண்ணம் இருப்பது ஒரு அரிய காட்சியாகும். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.